பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் ரகுராமன் சீனிவாசன், மூத்த காப்பீட்டு ஆலோசகர். சென்ற வாரம் ஒளிபரப்பான அந்த மனநலம் சார்ந்த அந்த எபிசோட்டுக்கு உங்கள்கிட்ட கிடைச்ச வரவேற்புக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது. அதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமா பல நேயர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, பிரசவத்துக்கு மருத்துவ காப்பீடு உண்டா? இந்த கேள்வி ஒரு நியாயமானது தான். ஏன்னா மெடிக்ளைம்னால ஒரு இன்ஜூரி இல்லைன்னா ஒரு நோய், இல்னஸ் அப்படின்னு தான் ஒரு அபிப்பிராயம். அது பாலிசி கண்டிஷனும் அப்படி தான் இருக்கு. இன்ஜுரி ஆர் இல்னஸ், இதுதான் மெடிக்ளைம். ஆனால் இது இன்ஜுரிலையும் வராது, இல்னஸ்லையும் வராது. இது ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதுக்கு உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல கேள்வி இது. ஏன்னா என்னோட கஸ்டமர்லயே பல பேருக்கு இது மாதிரி ஒரு பிரசவத்துக்கான ஒரு பாலிசியில ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னே தெரியாம என்னையும் கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க, நிறுவனத்தையும் கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த கிளைமே கோராமலே விடுபட்டு போயிடும். அப்புறம் எப்போ ஒரு முறை நம்ம உங்கள்கிட்ட பேசும்போது, சார் இது உண்டா சார் அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ, தெரிஞ்சிருந்தா நான் கிளைம் பண்ணியிருப்பேனே அப்படிம்பாங்க. இப்படி வாட்ட நிகழ்வுகளை நம்ம பொது வழியில நான் நிறைய பொதுமக்கள்கிட்ட நான் பார்க்கும்போது பேசும்போது எனக்கு தெரியும். அப்போ இது முக்கியமா இதுல ஒரு கிளாரிட்டி நான் கொடுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு பிரசவத்துக்கான ஒரு சிறப்பான பாலிசி எங்கேயும் வடிவமைக்கப்படலை. அது ஒரு அவசியமும் இல்லை. சாதாரணமா இருக்கக்கூடிய இந்த மருத்துவ காப்பீடு இருக்கு பார்த்தீங்களா, அதுலயே அது இன்பில்ட்டா உள்ள வரும். ஆனா இது எல்லா பாடத்திலும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நிச்சயமா எல்லா பாடத்திலையுமே அது மகப்பேறு, அந்த பிரசவம் என்பது உள்ளடங்கியதாக சில பாடத்தில் இருக்கு, சில பாடத்தில் இல்ல. அப்ப நமக்கு ஒரு கவனம் தேவை. இப்ப நம்ம ஒரு மகப்பேறுக்காக, ஒரு குழந்தை பிரசவத்துக்காக ஒரு குடும்பத்தில் ஒரு பிளான் பண்றாங்க. அவங்க ஒரு மருத்துவ காப்பீடு எடுக்கணும் அப்படின்னு விரும்புறாங்கன்னா, முன்கூட்டியே என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க எத்தனை காலத்துக்கு பிறகு அந்த பிரசவத்துக்கான அந்த சிகிச்சைக்கு போறாங்க அப்படிங்கறதுல முதல்ல திட்டமிடணும். ஏன் இதை நான் திட்டமிடணும் அப்படின்னா, இது தோராயமா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தானே, அது ஆரம்பமா திட்டமிடலாம். ஏன் இதை நான் திட்டமிடணும்னு சொல்லணும்னா, இதோடைய கால அளவு ஒவ்வொரு பாலிசிக்கும் மாறி மாறி வருது. ஒரு பாடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு கொடுக்குறாங்க, இந்த காத்திருப்பு காலம், வெயிட்டிங் பீரியட். இன்னொரு பாடத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் கொடுக்குறாங்க. இன்னொரு பாடத்தில் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் முடிந்து 4வது ஆண்டு தான் அந்த வெயிட்டிங் பீரியட் வருது. வெயிட்டிங் பீரியட் இல்லாமல் பாலிசி கிடையாது. ஆனால் அந்த வெயிட்டிங் பீரியட் ப்ராடக்ட்டுக்கு ப்ராடக்ட், கம்பெனிக்கு கம்பெனி மாறுபடுது. அப்போ நமக்கு எப்போ காத்திருப்பு காலம் தேவை என்பதை முதல்ல நம்ம தீர்மானிக்கணும். தீர்மானித்த பிறகு தான் அந்த ப்ராடக்டை நம்ம செலக்ட் பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சில புரிதல்கள்லாம் இல்லாமல் இருக்காங்க. பாலிசி எடுத்துருவாங்க அவங்க, அது இண்டிவிஜுவல் மெடிக்ளைம் பாலிசியாக இருக்கும். அதில் கணவன் மட்டுமே தொடர்ந்து அந்த பாலிசியில் வருவார். ஒரு 15-20 ஆண்டுகள் கூட தொடர்ந்து வருவார். திருமணமான பிறகு அந்த மனைவியும் அந்த பாடத்தில் வந்துருவாங்க. இப்போ கணவன் மனைவி தான் இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பிரசவத்துக்கான கிளைம் வரும்போது அவருக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கும். ஏன் இந்த ஏமாற்றம் வருதுன்னா, அந்த பாடத்தில் இண்டிவிஜுவல் மெடிக்ளைம் பாடத்தில் அந்த மெட்டர்னிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த பிரசவம் எக்ஸ்க்ளூஷனில் கொடுத்துருவாங்க. இது மாதிரி எக்ஸ்க்ளூஷன் இண்டிவிஜுவல் மெடிக்ளைம் பாலிசியில் மட்டும் இல்லை, பல பாலிசியில் அந்த எக்ஸ்க்ளூஷன் வருது. அப்போ பாலிசி எடுப்பதற்கு முன்பாகவே இப்போ வாடிக்கையாளர் செய்ய வேண்டியது என்னன்னா, நமக்கு அந்த பிரசவத்திற்கான தேவை உண்டா, வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒன்று முடிவு பண்ணிக்கணும். தேவை அப்படின்னா, ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா அதற்கான காப்பீடை அவங்க செலக்ட் பண்ண வேண்டியது, தேர்வு செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். சரி சார், ஏற்கனவே ஒரு பாலிசி எடுத்துட்டாரு, அதில் அந்த மருத்துவ சிகிச்சை எக்ஸ்க்ளூஷனில் இருக்குது, நான் என்ன செய்கிறது? ஆனால் எனக்கு அந்த ஒரு கிளைம் எதிர்காலத்தில் தேவை என்று விரும்புபவர்கள் அந்த ப்ராடக்ட்லேருந்து அதே நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேறு ஒரு பாலிசிக்கு, பெஸ்ட் பாலிசிக்கு அவங்க மைக்ரேட் பண்ணலாம். போர்ட்டபிலிட்டி என்பது ஒரு நிறுவனத்திலேருந்து ஒரு நிறுவனம் மாறுது. அதே மாதிரி மைக்ரேஷன் என்பது ஒரு பாலிசிலேருந்து இன்னொரு பாலிசிக்கு மாறலாம். அப்படி மாறும்போது அந்த புது பாலிசியில் இருக்கக்கூடிய வெயிட்டிங் பீரியடை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சேஃபான ஜோனில் நகர்த்துவதற்காக அந்த ப்ராடக்ட்லேருந்து அவங்க மாறி இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு போக வேண்டியது கட்டாயம். ஏன்னா அவங்க பிரசவத்துக்கான சிகிச்சை மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற உறுதி கண்டிப்பாக தேவை எனக்குன்னு அவங்க விரும்பினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ப்ராடக்டை மைக்ரேட் பண்ணிக்கலாம். இது 2 விஷயங்கள் முக்கியமானது. சரி சார், இந்த பாலிசியில் ஒரு மேஜரான சில விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு தனிநபர் இந்த பாலிசி எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் ஃபீமேலாக இருக்கணும். ஃபீமேல் மட்டுமே ஒரு பாலிசியில் இருக்காங்க அப்படின்னா, ஒரு கல்லூரி படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க திருமணமான பிறகு ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுக்கு திருமணம் ஆகுது, இல்லை 1 ஆண்டுக்கு பிறகு திருமணம் ஆகுதுன்னா எந்த வெயிட்டிங் பீரியடுமே இல்லாமல் கணவன் அந்த பாலிசியில் இன்க்ளூட் ஆனாலும் பரவாயில்ல, இன்க்ளூட் ஆனாலும் பரவாயில்ல. அது ஏன்னா அந்த ஃபீமேல் பர்சனுக்கு தான் அந்த பாலிசி கண்டிஷனில் திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள். அந்த பெண் கண்டிப்பாக எந்த ஒரு வெயிட்டிங் பீரியடும் இல்லாமல் அவங்களால பண்ண முடியும். வெயிட்டிங் பீரியட் இல்லாமல் அப்படின்னு சொல்லும்போது அவங்க திருமணத்துக்கு முன்பே அவங்க திட்டமிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வெயிட்டிங் பீரியட் அதில் கவர் ஆகிடும். ஸோ சிங்கிள் பர்சனாக இருந்தால் கூட அந்த பாலிசியில் அந்த எலிஜிபிலிட்டி வந்துடுது. ஒன்று. இன்னும் பல பாலிசிகளில் சிங்கிள் பர்சனுக்கு கொடுக்க மாட்டாங்க, கணவன் அண்ட் மனைவி 2 பேரும் சேர்ந்து இருக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும். பரிவார் என்கிற பாடத்தில் அது மாதிரி இருக்குது. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து அந்த காத்திருப்பு காலத்தை கடக்கணும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 ஆண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டு. சரி, ஓகே, இது முடிஞ்சது. சரி, இதுக்கு ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா அப்படின்னா, பாலிசியோட என்ட்ரி ஏஜுங்கிறது வேற,
ப்ரெக்னன்சிக்கான என்ட்ரி அண்டு ஏஜுங்கிறது வேறு. இது வந்து உள்ளுக்குள்ளே வரும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா 18 வயது அதற்கு மேற்பட்டவர்கள் இந்த பிரசவத்துக்கான அந்த மருத்துவ காப்பீட்டில் தகுதியானவங்களாக இருக்காங்க. அப் டு 45 இயர்ஸ் வரைக்கும் தான் இந்த மருத்துவ காப்பீடுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் லிமிட் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் எடுத்துட்டிங்கனாக்கா இதுவும் வந்து ஒவ்வொரு பாலிசிக்கு பாலிசி, நிறுவனத்துக்கு நிறுவனம், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிளானுக்கு பிளான் வந்து மாறுபடுதா நான் பார்க்குறோம். எப்படிலாம் மாறுபடும் அப்படின்னாக்க பொதுவாகவே எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு நார்மலான ஒரு மகப்பேறு அப்படின்னாக்க பிரசவமாக இருந்தாக்க 30,000 ரூபாய் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக கொடுத்துட்றாங்க. இதே வந்து ஒரு 50,000 ரூபாய் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா சிசேரியன் அறுவை சிகிச்சை மூலமாக செய்யக்கூடிய அந்த பிரசவத்துக்கு வந்து 50,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சார் எனக்கு 30,000 குறைவாக இருக்குது, 50,000 குறைவாக இருக்குது, எனக்கு ஒரு ஹையர் அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த பரிவார் ப்ளஸ் என்கக்கூடிய அந்த பாடத்தில் பிளான் பி அண்ட் சி என்ற 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது உள்ளே போனாங்கன்னா அதில் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் அவங்க எவ்வளவுக்கு எடுக்கிறாங்களோ அவ்வளவு வரை கிளைம் போவதற்கான வாய்ப்புகள் அந்த பிளானில் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு எவ்வளவு சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் தேவை என்பதையும் அவங்க பண்ணணும். சரி, இந்த மகப்பேறுக்கான இந்த பிரசவத்துக்காக நம்ம போகக்கூடிய இந்த மருத்துவ சிகிச்சை காப்பீடில் இன்னும் ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையும் ஆட்டோமேட்டிக்காக இன்பில்ட்டாக அந்த காப்பீட்டுக்குள்ளே வந்துடும். அப்படி வரும்போது அதுக்கான ஒரு கால வரையறையும் அதில் இருக்குது. கால வரையறைன்னா என்ன? ஒரு குழந்தை பிறந்து ஒரு 3 மாதம் வரை எந்த ஒரு பிரீமியம் இல்லாமல் அதுக்கான காப்பீடு, இந்த மருத்துவ காப்பீடு இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸும் அது உள்ளே கிடைக்கும், அந்த குழந்தைக்கு கிடைக்கும். அப்போ இந்த 3 மாதம் கடந்த பிறகு ஒரு எக்ஸ்ட்ரா பிரீமியத்தை அந்த நிறுவனத்துக்கு அவங்க செலுத்தினாங்கன்னா அவங்க ஒரு என்டாஸ்மெண்ட் சர்டிஃபிகேட் போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா இது முக்கியம். ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னா பல பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ரினிவலில் தான் வந்து ஒரு பேரை இன்க்ளூஷன் பண்ண முடியும். கண்டிப்பாக அவங்க நினச்சிருக்கிறது சரிதான், ரினிவலில் தான் ஒரு பேரை இன்க்ளூட் பண்ண முடியும். ஆனால் இந்த பிரசவத்துக்கு மட்டும், இந்த மகப்பேருக்கு மட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிடில் ஒரு எக்ஸ்ட்ரா பிரீமியம் வாங்கிட்டு ஒரு என்டாஸ்மெண்ட் போட்டு அந்த குழந்தையை உள் சேர்க்குறாங்க. இப்படி சேர்க்கும்போது ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். என்னென்னா வேக்சினேஷன் சொல்லக்கூடிய தடுப்பு ஊசி அண்ட் தடுப்பு மருந்துகள்லாம் இருக்குங்க இல்லையா, அதுவும் அந்த குழந்தைக்கு அந்த குறிப்பிட்ட வயது வரை 10 வயதோ 12 வயதோ தொடர்ந்து அவங்களுக்கு அந்த பீரியாடிக்கெலாம் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுவரை அந்த சிகிச்சைகளை அந்த மருத்துவ காப்பீடில் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு அவங்களால பெற முடியும். இது ஒரு விஷயம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த போஸ்ட் அண்டு ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன், போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் சொல்லுவோம். அந்த மருத்துவமனை அனுமதிக்கு முன்பாகவும் பின்பாகவும் பெரும்பாலும் இந்த காப்பீடுகள்லாம் அவங்க கொடுக்கறது இல்லை. ஆனால் ஓரிரு நிறுவனங்கள் அதையும் கொடுக்குறாங்க, ஆனால் பெரும்பாலான நிறுவனங்கள் கொடுக்கறது இல்லை. ஸோ இது பேக்கேஜாக வரதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் இந்த பிரசவத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் மெடிக்கல் ஐட்டம் அதிகமாக பயன்படுத்தப்படும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டிடக்ஷன் சொல்லிட்டு இதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், நான் மெடிக்கல் ஐட்டம்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனி தள்ளுபடி பண்ணும். இதை தவிர்ப்பதற்காக நான் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் என்ன சிபாரிசு செய்வேன்னா நான் மெடிக்கல் ஐட்டத்துக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷனல் கவர்னு பேர், எக்ஸ்ட்ரா ஒரு லிட்டில் பிரீமியம் கொடுத்தாங்கன்னா அந்த டிடக்ஷனே இல்லாமல் முழுமையாக அவங்களுடைய இந்த காப்பீடு தொகையை பெற முடியும். அப்போ ஒரு அடிஷ்னல் ஆப்ஷனாக இதையும் அவங்களுக்கு தேவைப்பட்டாக அவங்க அதை உள்ளே பண்ணணும். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா இதில் எத்தனை குழந்தைகள் வரைக்கும் நாம் வந்து கிளைம் போக முடியும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. இதில் தான் அந்த உரிமை கோரலெல்லாம் நிறைய சிக்கல்கள், பிரச்சனைகள், கேள்விகள், விவாதங்கள்லாம் வரும். இதில் ரொம்ப தெளிவு வேணும். இதில் என்னென்னா 2 குழந்தைகள் வரை தான் ஒருவர் கிளைம் போக முடியும். 2 குழந்தைகள் அப்படிங்கும்போது இதில் டெக்னிக்கல் பாயிண்ட் இதில் ஒன்று இருக்குது. இதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு 2 குழந்தை இருக்குது. பாலிசி எடுத்த பிறகு ஒரு குழந்தை பிறக்குது, அது 3வது குழந்தையாக இன்சூரன்ஸ் கம்பெனி ட்ரீட் பண்ணணும். அப்போ என்ன சொல்லுவாங்க, சார் நான் பாலிசி வச்சுருக்கேன் ஆனால் நான் கிளைமே போகல, நான் ஒரு ஃபஸ்ட் கிளைம் தான் சார் அப்படின்னா, இல்லை இது ஃபஸ்ட் கிளைம் இல்லை, இது 3வது கிளைம், அதனால் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் ரொம்ப கவனம் தேவை. சில நிறுவனங்கள் வந்து ஒரு குழந்தைக்கு மட்டும்தான், சில ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை மட்டும்தான் கொடுக்குறாங்க, சில ப்ராடக்ட்டில் 2 தான், அதிகபட்சம் 2க்கு மேலே கிடையாது. அப்போ நாம் வந்து ஏற்கனவே ஒரு 2 குழந்தையோ ஒரு குழந்தையோ இருந்தால் ஆஸ் பர் பாலிசி கண்டிஷன் படி என்ன எலிஜிபிலிட்டியோ அதான் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இருந்த குழந்தைகளையும் அவங்க வந்து ஒரு குழந்தை அந்த பாலிசிக்குள்ள அவங்க வந்து சேர்க்க மாட்டாங்க, சேர்த்துருவாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த சைல்ட் பர்த்னு வரும்போதே டெர்மினேஷனையும் உள்ளே எடுக்கிறாங்க. இந்த கருக்கலைப்பு, கருச்சிதைவையும் அவங்க உள்ளே கொண்டு வராங்க. அப்போ இந்த 2 குழந்தைகளில் ஏதாவது ஒரு டெர்மினேஷன் ஆயிருந்தா அதையும் ஒரு குழந்தை பேராக எடுத்து அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு குழந்தை அவங்களுக்கு இருக்கும், ஒரு டெர்மினேஷன் நடந்ததுன்னா அதோடு முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அதுக்கு பிறகு ஒரு 3வது அவங்க கிளைம் வர முடியாது. ஆக சைல்டு பர்த்தோ டெர்மினேஷனோ 2மே சேர்ந்து தான் ஒரு 2 குழந்தைகள் என்ற ஒரு கணக்கீடு இருக்குது, 2மே சேர்ந்து தான் ஒரு குழந்தை என்ற கணக்கீடு இருக்குது. இதில் வந்து வாடிக்கையாளர்கள் சரியான புரிதல் இருந்தால்
நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூவும் கிளைமில் கண்டிப்பாக இருக்காது. இது வந்து ஒரு சிறந்த ஒரு நிகழ்வு, ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. கண்டிப்பாக நீங்கள் பாலிசி எடுக்கிறதா இருந்தால் இந்த ப்ராஸ்பெக்டை பார்த்துட்டு எடுங்க. பாலிசி ஆல்ரெடி எடுத்திருந்தீங்கன்னா இந்த மகப்பேறு பிரசவம் உங்கள் பாலிசியில் இன்க்ளூட் ஆகிருக்கா, இன்க்ளூஷனா, எக்ஸ்க்ளூஷனா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.